வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது திரிபுஷ்கர யோகம். இது இந்த மாதம் முதல் ரிஷபம், கடகம், சிம்மம், துலாம் ஆகிய இந்த 4 ராசி மக்களுக்கு புஷ்கர யோகம் பிரகாசமாக ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது. இந்த மே 1 ஏப்ரல் 30 முதல் செவ்வாய்க்கிழமையில் உருவாகும் இந்த சித்திரை மாத கிருஷ்ணபட்சத்தின் சப்தமி திதியில் இந்த நன்னாளில் சத்தியோகம், திரிபுஷ்கர யோகம், ரவி யோகம் மற்றும் உத்திராட நட்சத்திரம் போன்ற யோகங்களுடைய மங்களகரமான சேர்க்கை உருவாகிறது. திரிபுஷ்கர யோகத்தை பற்றி நாம் பார்க்கும்போது ஞாயிறு, செவ்வாய், சனி போன்ற விசேஷ தினங்கள் மற்றும் எந்த நட்சத்திரங்களுடன் ஒரு திதியின் துவிதிய திதி, சப்தமி திதி, துவாச திதி அதிர்ஷ்டமான சேர்க்கையில் கிருத்திகை, புனர்வாசு, பூர்வ பல்குனி, உத்தராபாதம், பூர்வ பத்திரபாதம் திரிபுஷ்கர யோகத்தை உருவாக்குகிறது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இந்த திதிகள், நாட்கள் மற்றும் நட்சத்திரங்களின் சேர்க்கை ஏதேனும் ஒன்று சேர்ந்தால் திரிபுஷ்கர யோகம் உருவாகிறது. இந்த யோகம் மிகவும் நம்பிக்கைக்குரிய யோகமாக கருதப்படுகிறது மற்றும் இந்த காலகட்டத்தில், இந்த மாதத்தில் செய்யப்படும் எந்த மங்களமும் மக்களுக்கு பல வழிகளில் பயனளிக்கிறது. இந்த காலகட்டத்தில் மக்கள் சொத்து, தங்கம் மற்றும் வாகனங்கள் வாங்குவதற்கான வலுவான வாய்ப்புகள் இருக்கின்றன. காரணம், இந்த பொருட்களை வாங்குவதற்கு எந்த ஒரு ராசிக்கும் மிகவும் மங்களகரமாக கருதப்படுகிறது இந்த திரிபுஷ்கர யோகத்தால். ரிஷபம், கடகம், சிம்மம், துலாம் ஆகிய இந்த 4 ராசி மக்களுக்கு திரிபுஷ்கர யோகம் பிரகாசமாக இருக்கும். ரிஷபராசி மக்களுக்கு இது ஒரு நல்ல யோகமாக இருக்கும். மேலும் சில நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கும். புதிய யோசனைகள் உங்கள் மூளையில் உதிக்கலாம். அது உங்களை சரியான பாதையில் அழைத்து செல்லும். ரிஷபராசி மக்களுடைய வருமான ஆதாரங்கள் அதிகரிக்கும். இதனால் உங்கள் வருமானத்தையும், உங்கள் சேமிப்பையும், உங்கள் வங்கி இருப்பையும் அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இது உங்கள் நிதி நிலையை மேம்படுத்தும். நீங்கள் உங்கள் தொழிலில் முன்னேற்றமும் அது சார்ந்த ஒரு கௌரவத்தையும் அடைவீர்கள். உங்கள் வேலையில் உங்கள் சக ஊழியரின் ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள். வியாபாரத்தில் இருக்கும் ரிஷபராசி மக்கள் தங்கள் வியாபாரத்தில் நல்ல லாபம் ஈட்டுவார்கள். எதிரிகளுக்கு கடும் போட்டியை கொடுக்கக்கூடிய தன்மையில் நீங்கள் செயல்படுவீர்கள். இது மட்டும் தவிர உங்கள் குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசினால் உங்கள் உடன்பிறந்தவர்களுடைய ஆதரவை பெற்று நலமுடன் வாழ்வீர்கள். அவர்களுடனான உங்கள் உறவு பலப்படும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக நலமுடன் வாழ்வார்கள். குடும்பத்தில் அன்பு வளரும், பண்பு வளரும், மகிழ்ச்சி எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. அடுத்து கடகராசி. கடகராசி மக்களுக்கு இந்த திரிபுஷ்கர யோகம் பலன் தரும். கடகராசி மக்களுடைய அனைத்து பணிகளும் தெளிவான எண்ணங்களை கொண்டிருப்பார்கள் மற்றும் இவர்களின் அனைத்து இலக்குகளையும் இவர்களால் அடைய பாடுபடுவார்கள். அது வெற்றி பெறுவார்கள். உங்கள் இலக்குகளை நோக்கியே நீங்கள் முன்னேற உங்களுக்கு இந்த யோகம் உங்களுக்கு ஊக்குவிக்கும். பல்வேறு வாய்ப்புகளின் யோகமாக இந்த யோகம் உங்களுக்கு கிடைக்கும். வெற்றியுடன் இந்த கடகராசி மக்கள் தங்கள் நல்ல பணியின் மூலம் பணம் சம்பாதிக்க முடியும் மற்றும் கடின உழைப்பு உங்களுக்கு நல்ல பலனை தரும். வேலை செய்யும் கடகராசி மக்களுக்கு இந்த யோகம் நல்ல ஒரு மதிப்பீட்டை கொண்டு வந்து சேர்க்கும். இதனால் வீட்டிற்கு மகிழ்ச்சியை தரும். மேலும் உங்களுக்கு எதிராக ஏதேனும் சட்டப்பூர்வ வழக்கு நடந்து கொண்டிருந்தால் இப்போது அதிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். உங்கள் நண்பர்களின் ஆதரவுடன் நீங்கள் செய்யாத வேலையை முடிக்கக்கூடிய தன்மையிலும் இருக்கலாம். இதுவரை செய்ய முடியாமல் விடுபட்ட வேலைகள் யாவையும் முடித்து நலமுடன் ஆதாயத்தை பெறுவீர்கள். இப்பொழுது இறுதியாக உங்கள் திருமண வாழ்க்கையை பற்றி பேசினால் கடகராசி மக்களுக்கு அவர்களது துணையுடன் ஒருவருக்கொருவர் பலமாக இருப்பார்கள். நட்பும், அன்பும், பாசமும், அந்யோன்யமும் மேலோங்கும். இவரின் குழந்தையின் எதிர்காலத்திற்காக வலுவான முடிவுகளை எடுத்து நலமுடன் குடும்பத்துடன் வாழக்கூடிய சூழல் இருக்கிறது. அடுத்து சிம்மம். சிம்மராசி மக்களுக்கு இந்த யோகத்தால் மிகவும் அதிர்ஷ்டமான பலன்களை பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது. பகவான் அனுமன் மற்றும் முருகனுடைய அனுகிரகத்தால் திரிபுஷ்கர யோகத்தின் காரணமாக ஆர்வத்துடனும் நல்லதொரு கோட்பாட்டுடனும் பணிபுரியும் சிம்மராசி மக்களுக்கு வாழ்வில் நல்ல வெற்றி பெற்று நலமுடன் வாழ்வார்கள். இவர்கள் செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வரும் இந்த சிம்மராசி மக்கள் இன்று புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடலாம். இந்த யோகத்தால் வியாபாரத்தில் நல்ல லாபம் ஈட்டுவார்கள். வேலை செய்யும் சிம்மராசி மக்கள் வேறு சில நிறுவனங்களிலிருந்து அதிகரித்த சம்பளத்துடன் அற்புதமான வேலைவாய்ப்பை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. இது இவர்களின் வாழ்க்கைக்கு திருப்தியை தரும், மகிழ்ச்சியை தரும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே நீண்ட
நீண்ட காலமாக தகராறு இருந்தால் அவை யாவும் இந்த யோகத்தால் சீக்கிரத்தில் தீர்க்க முடியும், முடிவுக்கு வரும். நல்லதொரு அன்பு இழையோடும் விவரிக்க முடியாத உணர்வுகள் குடும்பத்தில் உண்டாகி அன்பால் மிதக்கூடிய தன்மை இருக்கிறது. குடும்பத்தின் சூழ்நிலை உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்கக்கூடிய சூழலும் உங்களை நல்ல நிலையில் வாழ வைக்கும். அடுத்து துலாம் ராசி மக்களுக்கு வாழ்வில் இந்த யோகத்தால் மிகவும் மங்களகரமான ஒரு யோகமாக இருக்கும். இவர்களின் வாழ்வில் இயங்கும் பிரச்சனைகள் யாவும் இப்போது தீர்ந்து தங்களுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், மன அழுத்தம் இவற்றில் விடுபட்டு நலமுடன் வாழ்வார்கள். இவர்கள் செய்யும் வேலை துறையில் இவர்கள் முன்னணியில் இருப்பார்கள். உங்கள் போட்டியாளர்களை விட்டுவிட்டு முன்னேற உங்களால் முடியும். துலாம் ராசி மக்கள் பணம் சம்பாதிக்க புதிய வழிகளை கண்டுபிடித்து அதில் உயர்வார்கள். இதனால் இவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும். இந்த காலகட்டத்தில் இவர்களுடைய மரியாதை, கௌரவம் அதிகரிக்கும். நீங்கள் பங்கு சந்தையில் நல்ல லாபத்தை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. இந்த முதலீடுகளில் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இது தவிர நீங்கள் ஒருவரை நேசித்தால் இந்த யோகத்தின் மூலம் அவர்களை சந்தித்து உங்கள் உணர்வுகளை அவர்களிடம் தெரிவிக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். மேலும் உங்கள் திருமண வாழ்க்கையில் எல்லாம் நன்றாக இருக்கும். மேலும் நீங்கள் உங்கள் குடும்பத்துடன், குழந்தைகளுடனும், மனைவியுடனும், கணவருடனும் நல்லதொரு சேர்ந்து குடும்பத்திற்காக ஒரு சொத்து கூட வாங்குவதற்குண்டான சூழல் இருக்கிறது. துலாம் ராசி மக்கள் நலமுடனும் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்குண்டான சூழல் இந்த யோகம் திரிபுஷ்கர யோகம் தருகிறது. இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்புகளும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐஸ்வர்யத்தை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம், நன்றி.